வெள்ளச்சாமி இதுவரையும் எல்லாரும் கண்ணாட பார்த்துட்டோம். ஆமா நீங்க உட்கார்ந்தா சாமி இப்ப படிக்கப்படுறது முதல்ல பாண்டியனுடைய கதை. ஏன்னா இன்னைக்கு உங்கள் மனித பிறவியாக இருந்து அப்படி இன்னைக்கு தெய்வமாக நிலைநாட்டி வச்சிருக்கிறதுனா முதல்ல தெய்வம் பாண்டிமனை அவர் இல்லையா இன்னைக்கு நீங்க கிடையாது, நானும் கிடையாது. சரி எல்லாம் முன்னோடியாக இருந்து நமக்கு வாழ்வு கொடுத்தது நம்ம முதல்ல பாண்டிமனை. அவருக்கு இந்த கூட்டத்துல யாரு இருக்கிறாங்க? நீ இருக்கிற ஆனா இன்னும் யாரு இருக்கிறாங்க பார்க்கணுமா இல்லையா? கதையை படிப்போம். பாண்டிமணிக்கு முன்னாடி இருக்கிறான்னு பார்க்கணும். பின்னாடி நபரு பாண்டி பின்னாடி நபரு ஆடு நம்ம எழுந்து இலக்கியில போச்சு மண்டியில் அடிபட்டோம். கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து ஆடு மொத்த கவிஞர் அந்த மொத்த பணி முதல்ல பாண்டி உன்னுடைய கல்லா கொடுத்த சமயம் பாண்டிமணி தெய்வமே விட்டு திருமணா கொஞ்ச நேரம் எந்த நேரம் உனக்கு இனத்துக்கிழமாறே வீடாக வந்த முடி பாண்டிமனுக்கு மூணு பேர் சேர்ந்த முடியலடா சாமி. பொறுமை மேலு வேலை பற்றக்கூடாது. சரியா நிச்சயம் பண்ணி கட்டுறதா அடிவாங்க அது மட்டும் வைக்கிறேன். சாமி வயல்ல கட்டக்கூடாது. அங்க ஒரு வெள்ளையமா இருக்குது, நீங்க ஒரு வெள்ளையமா இருசாமி நீ வெள்ளையமாதான் அது வெள்ளையமாதான் அது சின்ன பொண்ணு. நீ கண்ணு கழிஞ்சு
ஒரு வருடத்துக்கு கட்டி கொடுத்து போகிற அளவுக்கு நீ ஒரு பெரிய பொண்ணு, சரியா? அதனால உன்னை மேடையில் ஏற்றக்கூடாதுன்னு போனதாட்டியும் நீ சொல்லிட்டாங்க. பெரிய பொண்ணுகளை யாரும் மேடையில் ஏற்றாதீங்கன்றாங்க. அதனாலதான் மேடைகளை நான் ஏற்றல. உனக்கு நான் கொடுத்த ஆடை சொல்லல. கீழே ஆடுறியா? அங்க நிக்கிறவங்கள மனசுல தெரியலையா? அங்க இருக்கிறவங்கள எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த அங்க ஒரு ஆள் கேட்க, நீ ஒரு ஆள் கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் சந்தோஷமா ஆடிட்டு போய் உட்கார்ந்துக்கிறது இல்லையுமா? கீழே இறங்கி கீழே அடுத்த மேடையில உனக்கு நான் விருது தரேன். நம்ம இல்லையில பாத்துக்கலாம். உனக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னா, நம்ம ஒரு இடத்துல உனக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன்னா, இல்லைன்னு சொல்லல. என் சொல்ல கேட்பியா மாட்டியா? அடுத்த ஒரு மந்தையில உனக்கு நான் தர இறங்கிக்கிறேன். இறங்கு, நான் பாத்துக்கிறேன், சரியா? நான் சொல்லி கூப்பிடுறேன், இறங்கு சாமி, கீழே இறங்கு. சரி, அழுகாத வெளியே நீ எழுதுனா நீ மாசம் தாங்காது. நீங்க நானும் ஒண்ணு, சரியா? இன்னும் கொஞ்சம் நோட்டு கொஞ்சம் நோட்டு மனசாட்சி சண்டாளைங்களா பூதை வாங்கிட்டு வந்தாடா. முதல்ல மணி குழந்து குண்டு மல்லி இன்னைக்கு நான் வாங்கிட்டு வரல. வெள்ளையம்மா உண்மையிலே கோச்சிக்கிறாங்க. அடுத்த ஒரு எல்லைக்கு போகும்போது கண்டிப்பாக உனக்கு நான் வாங்கிட்டு வருவேன், சரியா? என்னைய நம்பு. சரி, நான் உள்ள போயிட்டு உனக்கு நான் வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு வந்து நான் தருவேன். என்னைய பிடிச்சிருக்கா சரி, வாங்கி தர சாமி. கொஞ்ச நேரம் மட்டும், சரியா? வந்து ஆடுன வரைக்கும் போதும், சந்தோஷம். நினைக்க முடியாது சாமி. உடனே புறா பார்க்க விடுதா கல்யாணம் மாட்டேன். நீ போய் உடனே இருக்கிறேன் ஒரு பூவுக்கு நேரத்துல மதுரைக்கு போகணும். குண்டு மல்லி வாங்கணும். இந்த ஒரு மணப்பாறை மல்லியை போய் வாங்கிடுவியா? நீ கேட்கிற மல்லி மதுரை மல்லி. நான் மதுரைக்கு போய் வாங்கிட்டு வரணும். விடிய காலத்து 5:30 மணிக்கு பஸ். 5:30 மணிக்கு பஸ். நாளைக்கு வர்றேன். நாளைக்கு அடுத்து 27 இதே மாசம் புரட்டாசி 27ஆம் தேதி இந்த மேடைக்கு தான் வர்றேன். அன்னைக்கு நான் வாங்கிட்டு வரேன். சிறவிட சொல்லு சார்.
உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அம்மா பூக்கடை உண்மையிலேயே பூக்கடை இருக்குதா பூக்கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுங்க வாங்க உள்ள வாங்க கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு பூ கொடுங்க வாங்க அம்மா பூ இருந்துச்சுன்னா கை செஞ்சு கொண்டு வாங்க அம்மா பூக்கடைக்காரம்மா காசு நான் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா கொண்டு வாங்க முன்னாடி கொண்டு வாங்க வாங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பூ கொடுங்க சரி பூவா கொண்டு வந்துட்டு பாருங்கம்மா எங்கேயா போய் நான் பூ வாங்குறது நேரத்துல இந்த ராஜாலிப்பட்டிக்காரன் எங்கேயும் ஆளை காணா இந்த பூ வாங்கிட்டு வந்து என்னை மாட்டி விட்டு போனாலும் பூ கேட்குது பாத்தியா செவனே நான் பாட்டுல சும்மா இருந்தேன் பூவை கொண்டு மாட்டி விட்டு அதுக்கு ஆசையை காட்டிட்டேன் பூ ஆசைய பெண்ணுக்கு விடுமா பூ ஆசை இன்னைக்கு விடாதீங்க அத சண்டாளைகளை 5 வயசு பாட்டே படிக்கல உண்மையிலேயே எந்த ஒரு மேடையிலையும் என்னை கேட்காத கேள்விகளை இதுக்கு எனக்கு பூ வாங்கி குடுறா விடுவ சத்தம் போடுறா தாலியை கட்டி எரிஞ்சது முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம ஒரு இடையில நடந்திருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் நீ கேட்கறதுல வாஸ்தவம் தான் ஆனா இந்த சீரையெல்லாம் உனக்கு எப்ப கொடுப்பாங்க தெரியுமா நீ எப்ப கொடுப்பாங்க சரி இரணே இந்த சீரு உனக்கு எப்ப கொடுப்பாங்க இப்ப நீ மைக்க நீ ஆப்பாட்டு கேட்டியல்ல பூ கொடுறான்னு இந்த சீரை நீ கேட்கிறவ எப்ப நீ கேட்ப சரி உனக்கு தெரியும் நானே எப்ப நீ கேட்ப அத சொல்லு சரி ஆனா இந்த வெள்ளையம்மா பூ கொடுத்து அதோட ஆசையை நிறைவேற்றிக்கிற நாள் எந்த நாள் எப்போது கேட்பாங்க அழைச்சிட்டு போறப்ப சரி நான் ஏத்துக்கிறேன் சாமி அழைச்சிட்டு போகல நீ கேட்க வேண்டியதானே சரியா அந்த பொண்ணை விட்டு நீ என்னைக்கு போறேன்னு வாயில நீ சொல்றியோ அன்னைக்கு அந்த சீரல்ல நானே வாங்கி உன்னை நானே ஓட்டு கொண்டு போய் விடுறேன் உனக்கு சம்மதமா சரி சரி கொலைய போறோமா என்ன உனக்கு பிரச்சனை இப்ப சரி மஞ்சள் போகும் நீயே சொல்லிட்டேன் அழைச்சிட்டு போயில கேட்பாங்க அது அழைச்சிட்டு போகல வாங்கிட்டு இப்போதைக்கு மஞ்சள் கிழங்கு பூவெல்லாம் நான் எங்க போய் வாங்குறது நாடகத்துக்கு தான் வந்தேன் அழைச்சு கொண்டு போய் விட வந்தேன் மல்லிகை கடைக்கு போன நேரம் மல்லிகை கடை அழைச்சிருப்பாங்க சந்தைக்கு எங்க ஒரு நான் போய் கடையை திறக்க போனா அடிக்க வந்துருவாங்க என்னைய போச்சு வேணா சாமி இன்னைக்கு கிளம்பும் பொழுது அந்த பூ கேட்டு வாங்கிக்க ரொம்ப விலைக்கு வாங்குறியா நீ சண்டாளா ஐயோ ஐயோ வாங்கிட்டு போயிட்டாங்க தலையில வச்சுக்க பூவை கசடப்படாது தலையில வச்சுக்க சரி வெளியமா கீழே இருக்கு சாமி கீழே இருக்கு மேல வெளியில இருக்கு தலையில இறங்கிக்க உன்னை அழைச்சிட்டு போய் தான் விருது தருவேன் சரியா என் சொல்லிக்கு கட்டப்பட்ட ஆடு இல்லைன்னா கதையை நீ பாட்டு படிக்க மாட்டேன் உன் சந்தோஷத்துக்கு நான் படிக்கிறேன் சரியா இறங்கி கீழே ஆடு புடவை போடுங்கம்மா புடவை போடுச்சு ஆறாறு படுத்துங்கம்மா
இது நாடகம். உன்னை நான் அழைச்சிட்டு கூட்டிட்டு போகிறது வரல. அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன். நீ வந்து மனங்குடியில் ஆடுன சந்தோஷமா. நீ கேட்டன்னு போய் பாவம். சரி பிடிச்சு கூட்டி போங்க. வந்தது வரைக்கும் சந்தோஷம். சொந்தக்காரர்கள்ல வாங்கம்மா, வந்து கூட்டி போங்க. வாங்க ரெண்டு சாமி சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணுமா? அடிக்கக்கூடாது. அடிக்க வேண்டாம். என்ன சாமி கேட்டு ஐயோ மறுபடியுமா முடியாது. இதுக்கு மேல நாக்கு தண்ணீரை போட்டு வயிற்று ஐயா, நாங்க யாரும் பாடலையா, யாரும் அடிக்கலையா. ஒரே ஒரு தடவை மட்டும் எல்லாரும் விசில் அடிச்சு குழவை சத்தம் போடுவோம். அது சந்தோஷமா போட்டோம். எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம். இன்னைக்கு தாண்டா வெள்ளையமாலை வாட்டேன். புடி புடி பிள்ளை புடி பிள்ளை புடி புடி எப்படி மேல வாமா புடி சாமி கூட்டி போமா. புடிங்க எல்லாரும் சொந்தக்கார கூட்டி போமா. எல்லாத்தையும் பிடிக்க அந்த பொண்ணோட சொந்தக்கார வந்துருக்கீங்க. வாங்கம்மா பக்கத்துல வாமா. ஊட்டி போங்க. ஏ அப்பா தண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுங்க. மணம்பட்டியில இப்படி ஒரு வெள்ளையமாலை இதனால வரைக்கும் எங்கேயாச்சும் நான் பார்த்திருக்க மாடா. ஐயோ எங்க புடிங்க விடாத புடி தை செஞ்சு புடிங்க. அங்கேயே புடிங்க. இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க இருக்கிறீங்க. ஆமா வாமா. அருமை அருமை அருமை. இளைஞர்களே வீரப்பூருக்கு போகிற மாட்டோம் போயிடக்கூடாது. யாரும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து முன்னாடி படுகளை கட்டுற தங்கர் அம்பு ஓட்டுனா வீரப்பூர் எல்லாம் படுகளை போயிடுவாங்க எல்லாரும். அப்படி அது மாட்ட பாட்டு முடிஞ்சா நீங்க கிளம்பி அதை வீட்டை பார்த்துட்டு உட்காரு நண்பா எல்லாரும். சரி இன்னைக்கு இந்த வெள்ளையமலை பார்த்துட்டான். நான் உண்மையிலே தாண்டா வெள்ளையமலை பார்த்தேன். சரியா எந்த ஒரு மேலையும் இது மட்டும் யாரும் கேட்டதில்லை. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு ஆசையோடு கேட்டிருக்க வெள்ளையம்மா உண்மையிலே சந்தோஷம். ஏன்னா நானும் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அழைக்கிறவங்க அதெல்லாம் கேட்டுச்சு. அதனாலதான் முறையா நான் கேட்டேன். இந்த இது உனக்கு எப்ப கேட்பாங்க எப்படி கேட்பாங்க சரியான முறையில சொல்ல வெள்ளையம்மா நான் ஏத்துக்கிறேன். நீங்க நம்பாட்டினாலும் பரவாயில்ல, அதுதான் உண்மை. தாலியை கழட்டி போட்டதும் பூ வாங்கி கொடு பஞ்சம் வாங்கி கொடு கேட்டதும் எல்லாம் உண்மைதான். ஏன்னா வெள்ளையம்மாளுக்கு கொடுக்குற சரி 73 பொருள் இருக்குது. அதுக்கெல்லாம் இன்னும் லிஸ்ட் நிறைய போய்கிட்டே இருக்கும். அது அத்தனையை வாங்கி வெள்ளையம்மா ஒரு வேடம் எடுத்து இந்த வெள்ளி காடு குடலா வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஒரு நாள் வழி அனுப்பும் பொழுது நான் வந்து பார்க்கணும் வெள்ளையம்மாளை. சரியா இன்னைக்கு இந்த வெள்ளையம்மாளை பார்த்துட்டான். நாளைக்கு வந்திருக்க வெள்ளையம்மாளை பார்க்கணுமா இல்லையா? இந்த விருதை கட்டி போற வெள்ளையம்மா சந்தோஷமா நான் வெள்ளையம்மாளை தேடி போயிட்டு வரேன். சரியா சந்தோஷமா கொடுக்கணும். வெள்ளையும் ஆசையை பத்தியா எனக்கு ஒரு பாட்டு போடணும். என் கூட ஆடுறான் சண்டாளைகளை நன்மை வாங்குறீங்களா நீங்களா? என்ன பண்றதா ஏதாச்சும் பண்ணுவான். ஐயோ செஞ்சாங்க சாமி வந்து கூட்டி போனவங்களும் அங்கேயே புடிச்சு வச்சிருங்க. இந்த வெள்ளையம்மாளுக்கு மட்டும்தான் தயவு செஞ்சு யாரையும் விட்டுறாதுங்க சாமி. மறுபடியும் என்னால முடியாது. இன்னைக்கு அடிக்க முடியாது. கண்டாண்டி சேரகட்டி காடோட குருசு கொட்டி
ஆர்வத்தோட இருக்கிறீங்க வெள்ளையம்மா. இன்னும் கண்ணனுக்கு என்ன ஆக போறணும் வெள்ளையம்மா? உனக்காக ஒரே ஒரு ஆட்டை மட்டும்தான். சரியா? சரி, 2 பேரும் சேர்ந்து சரி சரி சரி. அது 7 கண்ண பழமடி சொன்னே செஞ்சு யாரையும் விடாது கையெழுத்து கும்பிட்டனை யாராவது கேட்கறீங்களாமா? எல்லா பேரும் மேடைக்கு வந்துட்டு அப்புறம் எங்கிட்டு பாடுறது ஆடுறது செஞ்சு கூட்டிட்டு போமா. வாங்கம்மா, சொந்தக்கார யாரும் விடாதீங்க, வாங்கம்மா. அந்த சின்ன பொண்ணுக்காகத்தான் மனசார ஆடிட்டு வெளில கொடுத்துட்டு போறேன்னு அது வகையில சொன்னச்சு. அதனாலதான் சரி இரு சாமி, இதெல்லாம் கூட்டி போமா. ஆமா வெள்ளையம்மா வா, நீ வா சாமி வா. சரி வா, கூட ஆடலாம். கூட நம்ம உன்னை என்னைக்கு அழைச்சு கூட்டி போறோம் அன்னைக்கு ஆடி வருவேன். இந்த வெள்ளச்சாமி வெள்ள எடுத்துக்கிட்டு உனக்கு சிலம்பாட்ட எதிராளி அடிச்சுக்கிட்டு நான் வருவேன் கூட. வெள்ளையம்மா ஐயோ வெள்ளையம்மா வெள்ளையம்மா, நீ என்ன சின்ன பிள்ளையாவே இருக்கிறியே. நீ ஆண்டு படுகிற போது பல வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த சின்ன பிள்ளை குணம் உன்னை விட்டு போகல. யாரும் மேடை வரக்கூடாது, கொஞ்ச நேரம் யாரும் மேடைக்கு வரலாம். வா சாமி வெள்ளையம்மா வா. கழுத்துல தாலி போட்டு நீ ஆடக்கூடாது. வா கீழே வா. மேடை ஏறி வரக்கூடாது, தப்பு. இறங்கி கீழே வெள்ளையம்மா இறங்கி சொல்றதை கேளு. அந்த வெள்ளச்சாமியால ஒண்ணு, இந்த வெள்ளச்சாமியால ஒண்ணு. நான் சொன்ன வாக்கு படிக்கிறேன். வா கீழே வா. வா சாமி வா கீழே. நீ சொல்லுங்க கேட்டியா? நீ கீழே வா. வெள்ளையம்மா வா கீழே வா. வா கீழே வா. இறங்கி கீழே வா. இறங்கட்டும். தாலி போட்டுட்டு மேடையில் ஏறக்கூடாது. இறங்கி கீழே சாமி. இறங்கி சாமி. இறங்கி வெள்ளையம்மா வா கீழே. சண்டாளைங்க படுத்துறீங்க. எனக்கு கீழே பிடிமா பிடிமா மேலே பிடி பிடிச்சிக்க. தயவு செஞ்சு யாரு விட இளைஞர்கள் 4 பேர் முன்னாடி யாரையும் மேடையில் விட்டாது. அதை வாங்க ரெடியா முன்னாடி நீங்க செய்ய போட்டு ஆனா இளைஞர்கள் வாங்க முன்னாடி எப்ப சீக்கிரம் பின்னாடி வந்து நில்லு. பின்னாடி கீழே இறங்க கீழே இறங்க கீழே இறங்க மேலே கீழே இறங்க. சவுடாக இருக்கக்கூடாது. வெள்ளையம்மா நீனு நானும் அதிகாரம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க கட்டுப்பட்ட வெள்ளையம்மா. இறங்கினா இறங்கிடணும். இறங்கிக்கல யாரும் பிடிக்காதீங்க. மேல ஏறி வந்தா விடாதீங்க. கீழே கீழே இறங்கிறது பாக்குறீங்க. கீழே இறங்கிறது அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. பிடிக்காதீங்க அப்படி இருந்து சாமி. அது 7 கண்ண இன்னைக்கு நான் மாட்டேதான் செத்துருப்பேன். வெள்ளையம்மா சரி சரி போது சாமி. இந்த வரைக்கும் போதும் சந்தோஷமா ஆடுன பிள்ளை கொடுத்துக்கிட்டு நீ உட்காரு. இன்னொரு நாடகம் இந்த 27ஆம் தேதி நம்ம தான் வர்றோம். அன்னைக்கு உனக்கு பூவு பொட்டு எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். சரியா? அன்னைக்கு நீ கேள்வி நான் எடுத்து தரேன் உனக்காக. சொல்லி கட்டுப்பட்டு நெல்லு நெல்லு வெள்ளையம்மா நெல்லு. ஆமா ஜல்லிக்கட்டுக்கு போகணும். இன்னும் கோலாட்டம் ஒயிலாட்டம் நான் மட்டும் ஆட்டம் கிடக்குது. அந்த ஒரு வெள்ளையம்மா பொண்ணு கிளம்பி நல்லா அழுதுகிட்டு இருக்கு. தேமி தேமி நான் தானே வெளியே விட மாட்டேங்கிறீங்க. நான் ஆடுறேன் மேடம். தயவு செஞ்சு வெள்ளையம்மா நீ ஆடிட்ட. ஆனா அந்த வெள்ளையம்மால பாக்கணுமா இல்லையா? பாக்கியில வா இறங்கி வெள்ளையம்மா. இன்னொரு நாள் பாத்துக்கலாமா? சரி பிள்ளை கூட பிள்ளை கொடுத்துருங்க சாமி. வா நீ 2 பேருமே வா வா வா. வரமாட்டியா?
இன்னைக்கு நாடகம் தான் நடக்குதா? சத்தியம் நடக்குதா? ஏன் விளையமா நாங்க சொல்லல நாடகம் தான் நடக்குதா? இன்னைக்கு ஆடல் பாடல் மாட்டம் இருக்குது. விளைய மாட்டம் கூட்ட ஒரு சந்தோஷமா உனக்காக தான் அந்த வேலை உட்காருங்க. கொஞ்சம் எல்லாரும் உட்காருங்க. இவங்க கொஞ்சம் நேரம் தள்ளி விடுங்க. பின்னாடி நினைக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்கட்டும். கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் 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 நவருங்க. அம்மா நேமா சரி, ஒரே ஒரு ஆட்டம் உங்களோட நான் ஆடுறேன். விட தர்றியா? தரையா மாட்டியா? இந்த பாட்டுக்கு முழுசா ஆட மாட்டேன். சரி, நான் பாருங்க அதை கண்ணாகி பாவம் விசிலடிச்சு நாக்கு தள்ளி போய் கிடக்குறாங்க. பாவத்தை விசிலி சத்தம் போதும். மறுபடியும் குழம்பு சத்தம் போடுறாங்க. விசிலி யாரும் அடிக்க வேண்டாம். குழம்பு சத்தம் பெண்கள் மட்டும் குழம்பு சத்தம் போடுறாங்க. கோச்சிக்கிறாங்க. என்னால குடிக்கல இதுக்கு வேண்டாம். எல்லாம் வெக்கப்படாம ஒரு தடவை குழம்பு சத்தம் போடுறாங்க. அட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால முடியாது அடக்கிறதுக்கு. சரியா? மந்தையில தான் முடுக்க வச்சுதான் அடக்கணும். அதை கொஞ்சம் கோச்சிக்காம குழம்பு சத்தம் போடுங்க. அந்த வில்ல வாங்கிட்டு நான் விட்டுறேன். எல்லாம் குழம்பு சத்தம் போடுங்க. பெண்கள் எல்லாம் போடுங்க. சத்தமா போடுங்க. குழம்பு இன்னைக்கு மட்டும் இல்ல நாடகம், இன்னும் நிறைய நாடகம் இருக்குது. அடுத்தது இந்த மேடைக்கு தான் நான் வர்றேன். சரியா? அன்னைக்கு போட சொல்றேன் எல்லாத்தையும் குழம்பு சத்தம். உன் காது பக்கத்தை கூட வந்து போட சொல்றேன். உன்னை கேட்காத நான் ஆட முடியும். ஒருத்தர் 2 பேர் போட்டா கேட்க. இங்க 1000 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் போட்டா சத்தம் கேட்காத. வில்லையம்மா கொடுத்துரு சாமி, கொடுத்துரு வில்லையம்மா. பல நேரம் எனக்கு கெஞ்ச விட்டுட்டு இருக்க. உனக்கு மனசே இல்லையா? கொடுத்துரு சாமி. அந்த விருதை மட்டும் கொடுத்துரு வில்லையம்மா. போதும். நான் இந்த வெள்ளையம்மாவை போய் பார்க்கணும். கொடு சாமி, கொடு வில்லையம்மா. கூட மனசு சரி, நீ இறங்க வில்லையம்மா. சரி, 2 பேருமே போறீங்களா? போக மாட்டீங்களா? நீ ஏன் வெளில கொடுக்குறியா? நான் வாங்கிட்டு போட்டுமா? நான் தொட்டு வாங்க கூடாது. அதனாலதான் உன் கையால சம்மதத்தோட நான் கேட்கிறேன். கொடு கொடு சாமி. சரி கொடு. அது இறங்கிருச்சு. அந்த வெள்ளையம்மா இறங்கிருச்சு. சொல்ல மாட்டான். இப்பயாச்சும் கொடு சாமி. வெள்ளையம்மா சும்மா நேரம் நடக்குது. எப்போ வேலை கிடக்குது. நான் அதுக்காக போன ஆட்டம் ஆடுறதுக்கு கொடு வெள்ளையம்மா. கொடு. மணி 3:45. அடுத்த மேடையை நான் பார்த்துக்கிறேன். மூன்று ஆயிடுச்சு. கொடுங்க வெள்ளையம்மா. வரணுமா இல்லையா? இன்னும் கோல் அடிக்கணும், கும்மி அடிக்கணும், மாடு பிடிக்க போகணும், சிலப்பாட்டம்னா என்ன எத்தனையும் ஆட்டம் கிடக்குது. அதெல்லாம் ஆடணுமா இல்லையா? குடுசாமி. அடுத்த மேடையை நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு கொடுத்துருவேன். கையெடுத்து கும்பிட்ற வெள்ளையம்மா. இன்னைக்கு ஏன் நீ இப்படி இவன் பிடிச்சிட்டு இருக்கிறேன்? எந்த இடத்துல இப்ப இவன் பிடிக்க ஆடுனது? சந்தோஷத்துக்கு நான் ஆட விட்டேன். ஆடணும்னா ஆடுவேன்.
விசிலடிக்க சொல்லி எல்லாரும் அடிச்சாங்க. உலக சத்தம் போடுச்சுன்னு அதுவும் செஞ்சுட்டாங்க. இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது? கொடு. சந்தோஷமா கட்டி கொடு. எல்லாம் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. உண்மையிலேயே வில்லியம் மாலை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். மந்தைகளை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலே சத்துருவா வந்துச்சு என் வெள்ளையம். அந்த ஒரு இடத்துல வெள்ளையமான இன்னைக்கு நிரூபிச்சுட்டேன். பேரை காப்பாற்று வெள்ளையம்மா இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு நான் மயங்க மாட்டேன். போதும் இந்த வரைக்கும் சந்தோஷ சாமி. நீ நெல்லு அடுத்த ஒரு இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். திருநீர் போட வேண்டாம். சொல்லுக்கு கட்டுப்பாடு நீ நெல்லு. விடிய காலையில் பாண்டி அவர் கையாள திருநீர் வாங்கிக்கலாம். சரியா? நெல்லு சாமி. என்ன சாமி உனக்குன்னு ஒரு வாக்கா? உனக்குன்னு வாக்கு வாங்குற நேரம் காலையில் இழுவிழுங்காத நேரத்துல பாண்டிமனை விழும்பொழுது அவர் இடத்துல வாக்கு வாங்கலாம். சரியா? வாக்கு கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல எனக்கு அதிகாரம் கிடையாது. இல்லைன்னா என் மந்தைக்கு வா, அங்க வச்சு உங்ககிட்ட நான் வாக்கு வாங்கிக்கிறேன். சரியா? நெல்லு நெல்லு. அந்த பெண்ணை விட்டு விடு. அந்த பெண்ணை விட்டு நெல்லு. நெல்லு நெல்லு சாமி. நெல்லு அப்படி நெல்லு புடிமா. சரி நான் ஆட போறேன். கண்டிப்பா இந்த மேடையில சத்தியம் பண்ணி சொல்றேன். அடுத்த மேடையில உனக்கு ஆட போறேன். இந்த சாமி மேல சத்தியமா அடுத்த மேடையில உனக்கு ஆட போறேன். போதுமா? சங்கட்டப்பட வேண்டாம் என் வெள்ளையம்மா. அடுத்த மேடையில உனக்கு ஆட போறேன். சரியா? சந்தோஷமா மனசு இறங்கி சந்தோஷப்பட்டு நீ போ. அடுத்த மேடையில உனக்கு ஆட போறேன். இந்த மேடையில வாக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நான் ஆட விடுவேன். சரி சரி அம்மா. அந்த பொண்ணு மேல இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பாண்டிமன தெய்வம் இருக்குது. அந்த பொண்ணை தெரிஞ்சு தெரியாமல திட்டக்கூடாது. என்னால நம்ம பொண்ணை போய் வந்து ஆடுதே அப்படின்னா அந்த பொண்ணுக்குள்ள என்ன வயசு இருக்கும்? இப்படி கேட்டுச்சு கேள்வி பார்த்தியா? எங்கேயாச்சும் நீ கேட்டிருப்பியா அந்த மட்டும் வாக்கலாம்? அதெல்லாம் அப்படிதான்மா. அவங்க சந்தோஷத்துக்கு வருவாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு குறையா இருந்தாலும் அது பூர்த்தி அடைஞ்ச பிறகு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வாரிசோ மாங்கல்யத்தையோ கொடுத்துட்டு அவங்க பாதியில வாங்கிட்டு போயிருவாங்க ஒரு சீரை. ஆனா நிலையா அந்த குடும்பத்தை இருந்து காக்கக்கூடியது பாண்டிமன் தெய்வம் இருக்கிறத மறந்துட்டு பேசிடக்கூடாது. அந்த பொண்ணை நீ 50 தூரம் சித்திரவதை பண்ணி நீ திட்டின ஒரு காரணம் இன்னைக்கு அந்த பொண்ணு பல தூரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தவறை இனிமே செய்யாத. சரியா? அது போக்குல விடு. அங்க தரமாறி போயிடாத பொண்ணு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பாண்டிமன் தலை இருக்கிறமா, பயப்படாத. சரியா? சரி வெள்ளையம்மா, உன்னை தெரிஞ்சு தெரியாமலே திட்டாங்க. அவங்களை மன்னிச்சுக்க. 1000 நாள் பெத்த தாய் இல்லையா? மன்னிச்சுக்கலாம். நீ ஒரு பொண்ணுதான், அதுவும் ஒரு பொண்ணுதான். ஒரு பொண்ணு மனசை நீ தான் புரிஞ்சுக்க முடியும். விடு. அது என்ன கஷ்டத்துல உன்னை திட்டுச்சோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ அழுகக்கூடாது. விடு சாமி. மனசை விட்டு நெல்லு, அழுகாத. நெல்லு. சரி நெல்லு. அடுத்த மேல நான் ஆட போறேன். நெல்லு. அந்த பெண்ணை விட்டு நெல்லு. குடிமா கூட்டிப்போமா. நெல்லு சாமி. நெல்லு நெல்லு. அடுத்த மேல நான் போய் மேடைகளை நீ நெல்லு. அது காலையில நல்ல நேரம் பார்த்து முகூர்த்தத்துல நல்ல முகூர்த்தத்துல பார்த்து தாலியை மாறிச்சு. அதெல்லாம் தவறு கிடையாதுன்னு. அது உண்மைதான். கடையில தாலியை கலக்கிறதா வாசம் தான். சாமி ஒன்று பார்த்து பாத்துக்கிறீங்க. பைக் சாமி ஒன்று மேடையில இருக்குது. யாரும் பல்சர் சாரியா? பல்சர் சாமி ஒன்று மேடையில இருக்குது. பைக் சார் அப்படி யாரும் உழைக்கிறதாலும் வந்து இருக்கிற நண்பர்கள்லாம் அமைதியா அப்படியே உட்காருங்க முன்னாடி. சிறந்த முறையில் அழைப்பு தெளிட்டீங்க நண்பர்களா. போங்க. நன்றி.